Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Nemathi Property Management. Contact 7667008999. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் தலையங்கம் நிகழ்ச்சி. நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இன்றைக்கி நம்மளுடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் அதிகரித்து வரக்கூடிய தலித் மக்கள் மீதான தாக்குதல், பட்டியல் சமூக மக்கள் மீதான தாக்குதல் கொடுத்தா பார்க்க போகிறோம். எந்தெந்த இடங்களில் எப்படிப்பட்ட தாக்குதல்கள் நடந்திருக்கிறது, இதனுடைய பின்னணி என்ன, இதனை இயக்குவது யார், இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பலவிதமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. சென்ற ஆண்டு 2023ஆம் ஆண்டு தமிழ்நாட்டை உலுக்கிய ஒரு சம்பவம்னு சொல்லணும் அப்படின்னா நெல்லை மாவட்டம் நாங்குநேரில் நடைபெற்ற அந்த சம்பவம் தான். ஒரு பட்டியல் சமூக மாணவனை ஒரு இடைநிலை சமூகத்தை சேர்ந்த ஒரு மாணவ கும்பல் வீடு புகுந்து வெட்டி அறிவாளரை தாக்கி மிக கொடூரமான முறையில் நடந்துக்கிட்டாங்க. அந்த சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்குச்சு. என்னப்பா, தமிழ்நாட்டில் சமநீதி சமூக நீதியை தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய இந்த மண்ணிலையா எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு எல்லாருமே புருவங்களை உயர்த்தி பார்த்தாங்க. அதன் பிறகு அதுக்கு உள்ளாக டீப் டிஸ்கஷன் நடந்துருச்சு, எல்லா தளத்திலும் பேசியிருந்தாங்க. ஆனால் நம்ம இப்போது எடுத்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கிறது களத்தில் சென்று ஆய்வு செய்த மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில், குறிப்பாக சொல்லணும்னா இதை புதிய ஜனநாயகம் வெளியிட்டிருந்தாங்க. தொடர் மருத்துவர்கள் நமக்கு கொடுத்துருந்தாங்க. இது தொடர்பான ஒரு நாங்கள் விஷயத்தை சமர்ப்பிச்சிருக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனவே இந்த நாங்குநேரி கொலைவெறி தாக்குதலை துவங்கி எப்படி இந்த ஆதிக்க சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் சின்னத்துறையை கொலை செய்யணுன்ற நோக்கத்தோடு அவருடைய கழுத்தையும் தலையையும் குறிவைத்து அறிவாளால் தாக்கியிருந்தாங்க. அதனை தொடர்ந்து அந்த தம்பியை ஆபாசமான வார்த்தைகளில் இழிவாக நடத்தி சித்திரவதையும் பண்ணியிருந்தாங்க. சிகரெட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கிறாங்க. அவர்கிட்ட இருந்த பணத்தை பிடுங்கி இருக்கிறாங்க. இப்படியாக உடல் ரீதியாகவும் உள்ளம் ரீதியாகவும் அவரை கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கி இருந்தாங்க அந்த ஆதிக்க சாதியை சேர்ந்த மாணவர்கள். இப்படியாக இந்த ஆதிக்க சாதி கும்பல் தாக்குதல் நடத்தி இருந்ததுக்கு பிறகு அந்த மாணவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கான சிகிச்சை வழங்கப்பட்டு அவர் மீண்டும் அவருடைய ரெகுலர் வாழ்க்கைக்குள்ளே வருவதற்கான ஏற்பாடுகளை அரசு சார்பாக செய்து கொடுத்துருந்தாங்க. பார்த்தோம் அதையும் நம்ம. இன்னொரு பக்கம் இவங்க எழுதியிருக்கக்கூடிய தளத்தில் என்ன ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க, அது ரொம்ப முக்கியமான தகவல் நம்ம ஏன் நினைக்கிறோம் அப்படின்னா, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தென் மாவட்டங்களில், அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், சிவகங்கை, மதுரை, தேனி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் தான் சமீப ஆண்டுகளில் சாதிய ரீதியிலான தாக்குதல், அதுவும் குறிப்பாக பட்டியல் சமூக மக்கள் மீதான தாக்குதல் அப்படிங்கிறது எப்படி அதிகரிச்சிருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தையும் ஒரு ஆய்வையும் மேற்கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரில் நடந்த சம்பவத்தில் ஆதிக்க சாதி கும்பலில் ஈடுபட்ட 2 பேர் பார்த்திங்கன்னா பாஜகவின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மேற்கொண்ட நடைப்பயணத்தில் பங்கு பெற்றவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. எனவே அவங்க சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, இது போன்ற சாதி சங்கங்கள் இடையிலான இந்த பிணக்கை அதிகப்படுத்துவது, அவர்களை ஊக்குவிப்பது அப்படிங்கிறத செய்து கொண்டிருப்பது இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக காரங்க தான் அதை ரொம்ப மைன்யூட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள மத ரீதியிலான மோதல்களை உருவாக்கவோ மத ரீதியிலாக மக்களை பிளவுபடுத்தவோ அவர்களால் முடியலை. அதற்காக ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பல் கையில் எடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான் சாதி ரீதியாக ஒருங்கிணைக்கிறது. எனவே சாதியாக பிரித்து வச்சுட்டோம் அப்படின்னா நாளைக்கு எப்படி இருந்தாலும் அவங்க எப்படியும் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது தான்
பாஜகவும் ஆர்எஸ்எஸும் சிந்திக்கிறது அப்படிங்கிறது தான் இவங்க வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வாதம். இந்த நாங்குநேரியில் நடந்த சம்பவத்தை போலவே 2023ஆம் ஆண்டில் பல சம்பவங்கள் நடந்திருக்குது. அதில் குறிப்பிட்ட சில சம்பவங்களை மட்டும் எடுத்து இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதில் நம்ம 4th Estate தமிழே நிறைய விஷயங்களை பற்றி பேசவும் செஞ்சுருக்கிறோம். ஜூலை மாதம் 5ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விட்டலாபுரத்தில் குறிப்பிட்ட இடைநிலை சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து ஒரு கோவில் திருவிழா நடத்தியிருக்கிறாங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொல்லூர்குளம் கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மக்களும் அவங்களுடைய கோவில் திருவிழாவை நடத்தியிருக்கிறாங்க. இந்த நிலையில் கொல்லூர்குளம் கோவில் திருவிழாவை ஒட்டி தாமிரபரணி ஆற்றுல வந்து பார்த்தீங்கன்னா விட்டலாபுரம் ஊர் வழியாக முளைப்பாரி ஊர்வலம் வந்து கொண்டு சென்றிருக்கிறாங்க. அதில் தான் வந்து ஒரு மோதல் ஏற்பட்டு போலீஸ் வந்து தடீர் நடத்துகிற சம்பவம் தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடைநிலை சாதியை சேர்ந்தவர்கள் தான் வந்து பட்டியல் சமூக மக்களின் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் நிரம்ப கிடைச்சது. குறிப்பாக இந்த சம்பவத்தில் காவல்துறையினர் பட்டியல் சமூக மக்களை காப்பாற்றுவதற்காக கூடுதல் படைகளை நிறுவவே இல்லை அப்படிங்கிறதையும் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. இதே போல் ஜூலை மாதம் 9ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் மீனாட்சிப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அங்கே மீனாட்சிப்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் பக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தியாகி இமானுவேல் சேகரனாருடைய சிலை மற்றும் வீரன் சுந்தரலிங்கம் ஆகியோருடைய திருவுருவப் படங்களை வந்து பார்த்திங்கன்னா இருசக்கர வாகனங்களில் வந்தவங்க பெட்ரோல் குண்டு வீசி சேதப்படுத்தியிருக்கிறாங்க. இதனால் ஆத்திரமடைந்த அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் சாலை மறியல் போராட்டத்திலையும் ஈடுபட்டிருந்தாங்க. இதே போல தான் ஜூலை மாதம் 23ஆம் தேதி நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதியைச் சேர்ந்த ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி தான் முத்தையா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா திசையன்வேலி பகுதியில் இருக்கிறாரு. அருந்ததியர் பிரிவைச் சேர்ந்த முத்தையா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடைநிலை சாதியைச் சேர்ந்த பெண்ணை வந்து காதலிச்சாரு அப்படிங்கிறதுக்காக ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. 6 இடங்களில் வெட்டப்பட்டு கத்தியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காரு. இந்த ஆணவ கொலையை மறைப்பதாக வந்து சொல்லி போலீஸ் வந்து மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10 நாட்களுக்கும் மேலாக அச்சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஸ்ரீவைகுண்டம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முறுக்கு கடை வச்சிருக்கிறவர் தான் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த செந்தில்நாதன். அவருடைய மகனும் ஒன்றிய முன்னாள் திமுக செயலாளர் வைகுண்ட பாண்டியனின் மகனும் ஒரே பள்ளியில் ஒரே வகுப்பில் படிக்கிறவங்க. மாணவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட சாதி முரண் காரணமாக வைகுண்ட பாண்டியனின் மகன் தன்னோடு 2 மாணவர்களை சேர்த்து கொண்டு செந்தில்நாதனை கடைக்குள் புகுந்து சரமாரியா வெட்டி படுகொலை பண்ணியிருக்கிறாங்க. அதே நாளில், அதாவது சரியாக ஆகஸ்ட் 4ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மாதேவியில் பெரியார் அரசு மேல்நிலை பள்ளிக்கூடத்தின் பேரை பார்த்தீங்களா, பெரியார் அரசு மேல்நிலை பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்கள் மத்தியில் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்களான முருகானந்தம், பிரதீப் இந்த 2 பேரையுமே சாதிய வன்மத்தோடு அறிவாளால் வெட்டிய சம்பவமும் அரங்கேறுச்சு. ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி பாளையங்கோட்டை கீழநத்தம் பஞ்சாயத்து வார்டு உறுப்பினரான பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த 30 வயதான ராஜாமணி அப்படிங்கிறவர் இடைநிலை சாதியை சேர்ந்தவர்களால வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ராஜாமணியை கொலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே பைக்கில் வந்த 2 பேர் ஏன் எங்களை பார்த்து முறைக்கிற நீ அப்படின்னு வேணும்ட்டே வந்து வம்பிழுத்திருக்கிறாங்க. நான் முறைக்கவே இல்லைன்னு ராஜாமணி சொல்லியும் கூட அவர் அறிவால் எடுத்து சரமாரியா வெட்டி போட்டிருக்காங்க. கீழநத்தம் வடக்கூர் பகுதியைச் சேர்ந்த பட்டியல் சமூக இளைஞர்கள் பல பேர் படித்து டிகிரி வாங்கியிருக்கிறாங்க. 15க்கும் மேற்பட்டோர் கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருக்கிறாங்க. சிலர் சொந்தமாக லேண்டு வச்சுருந்துருக்கிறாங்க. இதை எதையுமே பொறுத்து கொள்ள முடியாமல் தான் அந்த பட்டியல் சமூக மக்கள் மேலே ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கணும், அவங்கள வந்து பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த தாக்குதல் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க அப்பகுதியை சேர்ந்த மக்கள். இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, அவங்க படித்து மேலே வராங்க அப்படிங்கிறதையே, அவங்க பொருளாதார ரீதியாக உயர்ந்து வராங்க அப்படிங்கிறதையே இங்கே இருக்கக்கூடிய இடைநிலை சாதி மக்களால், அதில் இருக்கக்கூடிய படிக்காதவர்களால் பொறுத்து கொள்ள முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பகுதியை சேர்ந்த மக்கள். இது ரொம்ப கூர்மையாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி தென்காசி மாவட்டம் கடையம் ஒன்றியம் துப்பாக்குடி கிராமத்தில் பட்டியல் சாதிக்கு சொந்தமான அம்மன் கோயிலில் கொடை விழா நடைபெற்றிருக்குது. கோவிலுக்கு வடபுறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்க்கால் பாலம் இருக்குது. பாலத்திலிருந்து 50 மீட்டர் தொலைவில் தான் இடைநிலை சமூகத்தை சேர்ந்த ஒரு குடியிருப்பு பகுதி துவங்குது. இந்த பாலம்னு இருந்துச்சுன்னா எல்லாரும் உட்காருவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டியல் சமூக இளைஞர்கள் உட்கார்ந்துருந்துருக்கிறாங்க.
இந்த பாலத்துக்கு வடக்கு பக்கம் யாரும் வரக்கூடாது, வந்தீங்கன்னா அடிச்சு விரட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த இடைநிலை சமூகத்தை சேர்ந்த மக்கள். இதை வந்து எதிர்த்த அந்த பட்டியல் சமூக என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வரக்கூடாது அப்படின்னா தெற்க பக்கம் நீ வரக்கூடாது அப்படின்னு அவங்க சண்டை போட போயிருக்கிறாங்க. அதை வெளிப்படையாக பேச செஞ்சிருக்கிறாங்க. ஓ, நீ எங்களையே இப்படி பேசிட்டியா, நீ எங்களை எதிர்த்தெல்லாம் பேசுவியா அப்படின்னு சொல்லி இதனால ஆத்திரமடைந்த அந்த இடைநிலை சாதியை சேர்ந்த அந்த பகுதி இளைஞர்கள் இந்திரா காலனின்னு இந்த பட்டியல் சமூக மக்கள் வச்சுக்கக்கூடிய பகுதிக்கு சென்று அங்க கண்ணில் அகப்படுபவர்களை எல்லாம் சரமாரியா அடிச்சு விரட்டி அறிவாளால வெட்டி மிக மிக மோசமான முறையில் வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அடுத்தது ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவில்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற லட்சுமிபுரம் கிராமத்தை சேர்ந்த பட்டியல் சாதியை சேர்ந்த காளிராஜ் அப்படிங்கிறவருடைய மகன் ஹரிபிரசாத் கழுகுமலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் வந்து 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு வர்றாரு. அதே வகுப்பில் படிச்சுட்டு வரக்கூடிய ராஜகுரு, சேமந்த்குமார் இவங்க 2 பேர் ஆகஸ்ட் 17ஆம் தேதி சாயங்காலம் பள்ளிக்கு வெளியில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த வழியாக வந்த மாணவர் ஹரிபிரசாத் 2 பேரையும் சண்டை போடாதீங்க அப்படின்னு தடுத்து நிப்பாட்டி இருக்கிறாரு. இதனை அடுத்து ராஜகுரு தலைமையிலான கும்பல் ஹரிபிரசாத்தை வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க. அவரை சாதி ரீதியாக தாக்கியிருக்கிறாங்க. ஹரிபிரசாத்தை வந்து தாக்கியிருக்கிறாங்க. இதில் காயப்பட்ட ஹரிபிரசாத்தை மருத்துவமனையில் போய் அனுமதிச்சாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஹரிபிரசாத் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டியல் சமூக இளைஞர் அப்படிங்கிறதுனால தான். ஆகஸ்ட் 22 நெல்லை மாவட்டம் கிருஷ்ணாபுரம் அடுத்த மேட்டுக்குடி பகுதியைச் சேர்ந்த பார்வதிநாதன் 22 வயது கட்டிடப் பணிகளுக்கு சென்று வந்திருக்கிறாரு. இவர் ஒரு இடைநிலை சமூகத்தை சேர்ந்தவர்கள்ட்ட வந்து பைக் வாங்கிட்டு போகிறது வழக்கமாக வச்சுருந்துருக்கிறாரு. பைக்கை ஒரு நாள் திருப்பி தரலை அப்படிங்கிறதுனால அவரை வெட்டி படுகொலை பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க கள ஆய்வுக்கு சென்றவர்கள். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சின்னமலை குன்று ஊராட்சிக்கு உட்பட்ட உசிலம்பட்டி கிராமத்தில் தான் வந்து ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளி இருக்குது. அந்த பள்ளியில் 11 மாணவர்கள் பயின்று வந்திருக்கிறாங்க. அந்த பள்ளியில் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து துவங்கப்பட்டிருந்த காலை உணவு திட்டத்தில் சமையலராக வேலை செய்த முனிய செல்வி அப்படிங்கிற ஒரு பட்டியல் சமூக பெண் வந்து சமைச்சாங்க அப்படிங்கிறதுக்காகவே அதில் 9 மாணவியர் உணவு சாப்பிட மறுத்திருக்கிறாங்க. இதுதான் கொடுமையிலும் கொடுமையாக இருந்திருக்குது. இதில் அந்த முனிய செல்வி வந்து ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, டேய், நாம இவங்க கையில் சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஊரில் நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்கடா அப்படின்னு அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகிட்ட சொன்னாங்க அப்படின்னு குழந்தைகள் இவங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா பாருங்க, பெற்றோர்கள் இங்க சாதிய வன்மத்தை, சாதிய வெறியை எப்படி குழந்தைங்க மனசுல பிஞ்சு மனசை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. இது வந்து பாத்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு ஜூலை ஆகஸ்டில் நடைபெற்ற சம்பவங்கள் தான். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாசத்துல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் 14 சாதிய படுகொலைகள் பதிவாகி இருக்கிறது. இந்த கொலைகள் எதையுமே ஊடகங்கள் சாதிய தாக்குதலா பதிவு பண்ணாம தனிநபர் மோதல், முன்விரோதம்னு திட்டமிட்டு வந்து மடைமாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. இதில் குறிப்பாக அவங்க என்ன ஒரு விஷயத்தை கணிக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாவட்டங்களில் 30 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் சாதி ரீதியிலான பிரச்சனைகள், அந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, சாதி வெறி அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு காரணம் என்னங்கிறதையும் அவங்க வந்து கண்காணிக்கிறோன்னு சொல்கிறாங்க. இது மாணவர்கள் மத்தியில் இல்லாமல் இன்னொரு ஆய்வையும் பண்ணியிருக்கிறாங்க. பள்ளி மாணவர்களைப் போலவே ஆசிரியர்கள் மத்தியிலையும் சாதி வெறி அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டு வருது. 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளத்தூரில் இருக்கிற அரசு பள்ளி ஆசிரியை ஒருவர் மாணவரிடம் சாதி ரீதியாக பேசுகிறதும், அதற்கு அந்த மாணவன் எல்லாரும் சமந்தான டீச்சர் அப்படின்னு பதில் சொன்னதும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக தமிழகம் தழுவிய அளவில் மாறுச்சு. அதே போல் 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தென்காசி மாவட்டத்தில் அரியநாயகபுரம் கிராமத்தில் பள்ளி ஆசிரியர்கள் சிலர் சாதி பேரை சொல்லி திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி 7வது படிக்கக்கூடிய ஒரு மாணவன் தற்கொலை பண்ணி இறந்து போனார். இதே போல் இன்னொரு வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சாதி ரீதியிலான விஷயங்களை வந்து ஊக்குவிக்கிறாங்க. அது என்னன்னா, அந்த கையில் வந்து கலரான கயிறுகள் கட்டுவது. 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அம்பாசமுத்திரம் முக்கூடல் பக்கத்தில் இருக்கிற அரசு மேல்நிலைப் பள்ளியில் சாதி கயிறு கட்டுவது தொடர்பாக ஏற்பட்ட மோதல். அதாவது சில பேர் இந்த நாங்கள் தெய்வ கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிறதுக்காக சில கயிறு கட்டுவாங்க, ஒரு 10 நாள் ஒரு வாரம் கட்டிட்டு அவுத்துருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் சாதியை வெளிப்படுத்துவதற்காக மட்டுமே கட்டக்கூடிய கயிறுகள் சொல்லி தான் சாதி கயிறுன்னு சொல்லுவாங்க.
அந்த கயிறு கட்டுவது தொடர்பாக ஏற்பட்ட மோதல்ல 12th படிக்கக்கூடிய ஒரு பையனை கல்லால் அடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஆய்வு பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஏன் அதிகமாகுது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக எவிடன்ஸ் கதிர் அவர்கள் பேசும்போது பள்ளி மாணவர்கள் மத்தியிலான இந்த சாதி வெறியாட்டங்கள் மட்டுமே ஒரு 60% வழக்குகள் பதிவாகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. ஒவ்வொரு ஆண்டுமே இந்த மாதிரி. மேலும் அதில் பட்டியல் சமூக மக்களின் மீது கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து தொடர்ந்து அதிகரிச்சிருந்தாலும் கடந்த 8 மாதங்களா, அதாவது 2023 மட்டும் ஒரு 8 மாசத்தை அவர் நோட் பண்ணி ரொம்ப அதிகமாகிட்டே வருது அப்படின்னு சொல்றாரு. இதுல வந்து சாதி ரீதியிலான உணர்வுகள், சமூக சூழல்கள், அப்புறம் பெற்றோர்கள் மத்தியில், ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் இன்னொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா எரிகின்ற தீயில் எண்ணெய் ஊற்றுவதை போல ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் மது, கஞ்சா போன்ற போதை பழக்க வழக்கங்கள். இது போன்ற கஞ்சா போன்ற போதை பழக்க வழக்கங்களை உட்கொள்வதன் காரணமாக அவங்க தன்னிலை அறியாமல் எந்த எல்லைக்கும் போய் ஒருத்தனை வெட்டலாம், கொல்லலாம் அப்படிங்கிற ஒரு மோசமான மனநிலைக்கு போயிடுறாங்க. எனவே இது போன்ற போதை பழக்க வழக்கங்களும் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம சமூகத்தில் வெளிவரக்கூடிய பல திரைப்படங்கள்ல இருக்கக்கூடிய கேஸ்டிஸ்ட் கேரக்டரை வந்து கொண்டாடக்கூடிய ஒரு மனநிலை. இப்போ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மாமன்னன் திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் ஒருத்தர் வருவார். நடிகர் ஃபகத் ஃபாசில் நடிச்சிருப்பார் ரத்னவேல் பாண்டியன் கேரக்டரை. இப்போ ரத்னவேல் பாண்டியன் கேரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா பல சுயசாதி பெருமை பேசக்கூடியவங்க வந்து ஒரு ஹீரோ வர்ஷிப் பண்ணியிருந்தாங்க. அவருடைய ஃபோட்டோவை போட்டு பேனரை போடுறது ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து அதை கொண்டாடி தீர்த்தாங்க உதயநிதியை கொண்டாடியதை விட. எனவே இதுவும் ஒரு ஆபத்தான ஒரு போக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் இன்றைக்கி கூட பள்ளிக்கூடங்களில் சாதி ரீதியாக தான் மாணவர்களை பிரித்து உட்கார வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறாரு எவிடன்ஸ் கதிர் அவர்கள். அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் மாணவர்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீதிநெறி வகுப்புகள், அப்புறம் நீதிநெறி விளக்கங்கள், விளையாட்டு போட்டிகளை ரொம்ப அதிகமாக நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் இல்லாமல் ஒரு கூட்டு உழைப்பு, ஒரு கூட்டாக சேர்ந்து எப்படி சமூகத்தில் உயர்வது அப்படிங்கிறத பற்றி பேசாமல் இருக்கிறதும் கூட ஒரு காரணம்னு சொல்லப்படுகிறது. இதில் எங்கேருந்து ஆர்எஸ்எஸ் பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் கவனிக்கணும். தமிழ்நாட்டில் ஒரு ஆண்டுக்கு 2000 சாகாக்கள் நடைபெறுகிறது. ஒரு ஆண்டுக்கு 2000 சாகாக்கள் நடைபெறுகிறது. ஆண்டுதோறும் 4000 பேர் 7 நாட்கள் நடைபெறக்கூடிய பயிற்சி முகாம்லையும் 1000 பேர் 20 நாட்கள் நடக்கக்கூடிய பயிற்சி முகாம்லையும் கலந்துக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் த பர்சன்ஸு 15லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவங்க, 15 to 40. தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் வளர்ந்துருக்கிறதுனால மட்டும்தான் இது ரொம்ப சாத்தியமாயிருக்கு. தென் மாவட்டங்கள், கொங்கு மாவட்டங்கள் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸோட தொடர்புக்கு வராத மாணவர்களே இருக்க முடியாது, எல்லாருமே ரீச் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய பணிகள் விரிவடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாரு எவிடன்ஸ் கதிர். ஒரு ஆர்டிஐ போட்டு வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா சாதி கொடுமை தொடர்பாக வாங்கினதில் 2021 ஆண்டு நிலவரப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 445 கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தீண்டாமை இருந்துகிட்டு இருக்கு. இதில் வந்து டாப்பில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் போன்ற தென் மாவட்டங்களினுடைய பெயர்களும் சாதி தீண்டாமை நிலவும் மாவட்டங்களுடைய பட்டியலில் இடம்பெற்றிருக்குது. இதில் வந்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய பொதுச் செயலாளர் சாமுவேல் ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு. தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் பட்டியல் சமூக மக்களின் மீதான தாக்குதல் அதிகரிச்சுட்டு தான் வருது. இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய கருத்தியல் தாக்கம் தான். ஆர்எஸ்எஸும் பாஜகவும் சாதி பெருமை பேசக்கூடிய விஷயங்களுக்கு மிக பெரிய ஆதரவை கொடுக்குறாங்க. அப்படி கொடுப்பதன் காரணமாக அவர்களின் ஊடாக சுயசாதி பெருமை பேசுவதன் காரணமாக பட்டியல் சமூக மக்களின் மீது பிரதிபலிக்கிறது. இது ஒரு முக்கியமான காரணம்னு குறிப்பிடுகிறார் சாமுவேல் ராஜ். இந்த சம்பவங்கள் குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் இன்னொரு டிஃபரெண்டான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை முன்வைக்கிறாரு. கடந்த 2 ஆண்டுகளில் இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து அதிகரிச்சிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய பண்பு மாற்றம் ரொம்ப முக்கியமானதுங்கிறாரு. வாட் இஸ் மீன்ட் பை பண்பு மாற்றம்? யோசிச்சு பாருங்க. என்ன பண்பு மாற்றம்னா தடாலடியான தாக்குதல் அப்படிங்கிறத தாண்டி அவமானப்படுத்தக்கூடிய சூழலுக்கு ஒருவரை உருவாக்குவது. ஒருத்தனை வந்து அவமானப்படுத்துறத வந்து ரொம்ப இலகுவா மாத்திடுறது. ஏன்னா கொள்றதுங்கிறது எக்ஸ்ட்ரீமா போகுது இல்லையா? அப்ப அவமானப்படுத்தலாம் சாதி ரீதியா பேசி அப்படிங்கிறதுனால பண்பு மாற்றம் இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அது ரொம்ப அதிகமாக இருக்குது. அவமானப்படுத்துறது அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அரசு எந்திரத்தினுடைய மிக முக்கியமான துறைகள், ஒன்று காவல்துறை, இன்னொன்று வருவாய்த்துறை.
இந்த ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா பாஜகவின் தாக்கம் தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்றாரு. அரசியல் தளத்துல அவங்களுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது தீவிரப்படுத்த அது பொது தளத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசுபொருளை வந்து உருவாக்குது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இங்க வந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு ரவிக்குமார் அவர்கள். தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய அரசியல் செல்வாக்கை விட, நல்லா கவனிங்க, அரசியல் செல்வாக்கை விட கருத்தியல் செல்வாக்கு தான் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டு வருது. இந்த கருத்தியல் செல்வாக்கு கட்சிகளை தாண்டி கட்சி பாகுபாடின்றி ஊடுருவுகிறதுங்கிறார். திமுக, அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பாஜக, நாம் தமிழர் கட்சி, இப்படின்னு எந்த கட்சியாக இருந்தாலும் இதெல்லாம் கட்சிக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்குன்னு வச்சுக்கிறோமே. கட்சி பாகுபாடின்றி பாஜகவினுடைய கருத்தியல் செல்வாக்கு அப்படிங்கிறது ஊடுருவிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு. இது வெவ்வேறு விதமாக நடக்குது அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாரு. நான் முன்னே சொன்ன மாதிரி தான், இங்க மத ரீதியிலான ஒரு பிளவுபாட்டை உருவாக்குவதற்கு பாஜகவால் முடியல. அதனால சாதியை கையில் எடுக்கிறாங்க. சாதியும் இந்துத்துவமும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்க்கு நல்லாவே தெரியுது. அதனால தான் தமிழ்நாட்டில் சாதி சங்கங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பல் பல ஆண்டுகளுக்கு முன்னே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தென் மாவட்டங்களில் சாதி சங்கங்களை ஒருங்கிணைத்த ஒரு கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே கலந்துகிட்டாரு அப்படின்னும் போது நீங்க அதனுடைய முக்கியத்துவத்தை என்னங்கிறத புரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. குறிப்பா இந்த ஆய்வுல ஏற்கனவே வன்னியர் சமூக மக்கள் மத்தியில, வன்னியர் சமூக இளைஞர்கள் மத்தியில ஆர்எஸ்எஸ் ஊடுருவிட்டே இருக்கிறாங்க, அதிகமாக ஊடுருவிக்கிட்டு இருக்காங்க. இதை குறிப்பிடும் அல்லது உணர்த்தும் விதமாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது ஒரு வழிப்பாதை, போயிட்டீங்கன்னா திரும்பி வரவே முடியாது, எனவே இளைஞர்கள் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னதையும் நம்ம நினைவில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா சில சமூகங்களை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே ஆர்எஸ்எஸ் கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவை அவங்க குறிப்பிடுறாங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, குறிப்பா தற்போது ஆர்எஸ்எஸ் கும்பல் வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பரவலாக வாழக்கூடிய நாடார் சமூக மக்கள், தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள், இவங்களெல்லாம் வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த சங்கங்களில் கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல தேவர் சமூக மக்களையும் இவங்க கைப்பற்ற துவங்கி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இந்த 2024 எடுத்துக்குவோமே, பாஜக சூஸ் பண்ணியிருக்கிறது 9 தொகுதி. அந்த 9 தொகுதியை எடுத்து தான் பாஜக வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதில் பெரும்பாலானவே தென் மாவட்டங்கள்னு சொல்றாங்க. நாடார் சமூக மக்கள், வன்னியர் சமூக மக்கள், தேவேந்திர குல வேளாளர்கள் இவங்களெல்லாம் தாண்டி தங்களுடைய செல்வாக்கை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பாஜக இறங்கி இருக்கிறது அப்படின்னு பேசப்படுகிறது. எனவே தான் இறுதியில் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் எப்படி ஒரு மணிப்பூரை உருவாக்குறாங்களோ அதே போல தமிழ்நாட்டை மணிப்பூரா மாற்றுவதற்கான முயற்சிகள் தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இப்படியான தொடர் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு, தொடர் வன்முறை நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் பாஜக இருக்கு அப்படிங்கிறாங்க. எப்படி வட இந்தியாவில் பெண்கள் மீதும் சிறுபான்மை மக்கள் மீதும் வன்முறையை தொடுப்பாங்களோ அதே போல தமிழ்நாட்டுக்குள்ள சாதி ரீதியிலா தாக்குதல் நடத்துவதற்கான வேலை திட்டங்களை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே தமிழ்நாட்டிலும் ஆர்எஸ்எஸ் பாஜக இந்த சதியை முறியடிக்கணும் அப்படின்னா ஜனநாயக சக்திகள் அனைவரும் இணைந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க புதிய ஜனநாயகம் இதழ். எனவே தமிழக அரசு இந்த பட்டியல் சமூக மக்கள் மீதான தாக்குதல் தொடர்ந்து நடைபெறுவதை எப்படிப்பட்ட யுக்தியை கொண்டு முறியடிக்க போறாங்க, உளவியல் ரீதியான மாற்றங்களை எப்படி கொண்டு வர போறாங்க, அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில் வளர்ந்து வரக்கூடிய இந்த சாதிய ரீதியிலான சிந்தனையை எப்படி சிதறடிக்க போறாங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதற்கான சமூக கடமை அப்படிங்கிறது நம்மை போன்ற ஊடகங்களுக்கும் உண்டு, பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களாகிய உங்களுக்கும் உண்டு. அரசு என்ன செய்ய போகிறது, நாம் என்ன செய்ய போகிறோம், பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றும் ஒரு தலையங்கம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைவர் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.